ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ராக்கின்ட்டு ஒரு பாக்ஸிங் படம் இருக்குது, பார்த்துருப்பீங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஆனால் 90 கிட்ஸாக இருந்தால் அந்த படம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் தமிழ் டப்பில் எல்லாமே வசனம்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதில் ஒரு கோட் ஒன்று சொல்லுவார். கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் பையன்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பாக்ஸிங்கில் வந்து எத்தனை அடி வாங்கினான்ட்டு முக்கியம் இல்லை, எத்தனை தடவை அடி வாங்கி கீழே வந்தாலும் எத்தனை தடவை ஏந்துக்குனா அதுதான் முக்கியம், அதுதான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னாரு. அதாவது அவர் பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட மாரி சொன்னார். அதாவது லைஃப்பில் எப்போவுமே நம்ம வந்து ஒரு முயற்சி செய்கிறோம், நீ எத்தனை தடவை முயற்சி செய்கிறன்றது முக்கியமே இல்லை, எத்தனை தடவை தோற்றாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சியா. அதான் அடி வாங்காமல் பாக்ஸிங்கில் விளையாட முடியாது. அடி வாங்க தான் செய்வோம், கீழே உள்ள தான் செய்வோம். ஆனால் ஊந்தியா, அங்கேருந்து ஏந்தியா இல்லையா, அதான் மேட்ரு. ஏந்து நின்ட்டனா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ, ஏந்துக்கலன்னா அப்போயே அந்த மேட்ச் ஓவர். அதுமாரி தான் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு விட்டுட்ருப்பீங்க, நம்மளுக்கெல்லாம் வராதுடான்ட்டு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன யோசிப்பீங்கன்னா, நானும் முயற்சி பண்ணேன் அப்படின்வீங்க. நீ எத்தனை தடவை முயற்சி பண்ண? ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிட்டு விட்டுட்ட, அதானே மேட்ரு. ஆனால் அது வர வரையே நீ முயற்சி பண்ணியா, கிடைக்கிற வரையும் முயற்சி பண்ணியா, அதுதான். அது எப்படி கிடைக்காம போகும்? எந்த ஒரு விஷயமும் சொல்கிறேன், ஒரு விஷயம் பிடிச்சிதான் நீ ட்ரை பண்ண, அது கிடைக்காம போது நீ ஏன் விட்ற? நான் சொல்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க கையிலேருந்து கிடைக்கிறது இல்லை, நீ அதுக்காக எவ்வளோ உழைப்பு போட்ட.